மாம்பழத்துல இப்ப லட்டு பண்ணோம்ல, அதை சாப்பிட்டு உனக்கு வேற என்ன லட்டுலாம் பண்ண தெரியும் ஹஸ்பண்ட் கேட்க. அப்ப நான் அவர் ஒரு லுக்கு விட்டான் பாருங்க. உடனே ஒண்ணு தெரியும் இல்ல தெரியல ஏதாவது சொல்லிட்டு இப்படி லுக்கு விட்டா புரிஞ்சிருமான்னு வேற. பின்ன என்னங்க, நான் நிறைய லட்டு பண்ணி கொடுத்துருக்கேன். மோதிச்சு லட்டு, அப்புறம் லவா லட்டு செஞ்சு கொடுத்துருக்கேன். டேட்ஸ் நட்ஸ் எல்லாம் போட்ட லட்டு, ராகி, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இவ்வளவு செஞ்சு கொடுத்துருக்கேன். என்ன பார்த்து இந்த கேள்வி எல்லாம் கேட்கலாமா இவரு? இவ்வளவு எனக்கா பண்ணி கொடுத்துருக்கேன்னு வேற மீண்டும் ஒரு கேள்வி. இவனை கொன்னிடலாமா? அதான் மனசுல நினைச்சுக்கிட்டேன். அது ஒண்ணு இல்ல ராசா, ஒன்னா ரெண்டா வருஷத்துக்கு ஒரு முறை பலகாரம் பண்ணி கொடுத்தா ஞாபகம் இருக்கும். வருஷம் ஃபுல்லா வகை வகையா சாப்பிட்டா எங்கிட்ட ஞாபகம் இருக்கும். சரி, உங்களுக்கு என்ன லட்டு இப்ப வேணும் சொல்லுங்க, பண்றேன்னு சொன்னதுக்கு செலவே இல்லாம பண்ற லட்டு என்னவோ அதை பண்ணு. அதே மாதிரி என்ன கடைக்கு போயிட்டு அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு சொல்லாம வீட்டுல இருக்க பொருளை வச்சு லட்டு பண்ணுன்னு சொல்லிட்டாரு. உடனே பச்சை கிளி அந்த சீட்டை எடுத்து நானே ரவா லட்டு சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ரவா லட்டு மட்டும் தான் 5 நிமிஷத்துல பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம ரவை எப்பவுமே வீட்டுல ஸ்டாக் இருக்கும். அதான் இதை வச்சு செஞ்சுட்டேன். செஞ்சு கையில கொடுத்தது சாப்பிட்டு நெய் மணக்கு சூப்பரா இருக்குன்னு ஆஹா ஆஹோன்னு பாராட்டிட்டாரு. ஹைலைட் என்னன்னா, நான் செஞ்சு கொடுக்க மாட்டேன்னு நினைச்சிருந்திருப்பாரு போல. ரவா லட்டு செம்ம சாஃப்டா, என்னோட ஸ்டைல லட்டு 1 வீக் ஆனாலும் செம்ம சாஃப்டா இருக்கும். அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா அந்த டெசிகேட்டட் தேங்காய் தான்.